ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் நாள்லேயே 2 புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லோவஸ்ட் ப்ரைசிங் 5G ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. Infinix Hot 20 5G அண்ட் அது கூட Infinix Hot 20 Play. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்திருக்கக்கூடிய Infinix Hot 20 5G இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றியே பார்த்துருவோம். இதனுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூ, பிளாக், க்ரீன் அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் 204 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.9 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்குது. அந்த வேலை லுக் வைஸ் பார்க்கும்போது ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு லுக்கில் தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு லைன் பேட்டர்ன் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் பாதி வரைக்கும் லைன் பேட்டர்ன், மேலே ஒரு பிளைனான டிசைன் இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. லுக் பார்க்கிறதுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, டீசென்ட்டான ஒரு லுக்கா தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே. இங்க 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்ப்ளேவா தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்ப்ளே இருக்கு. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட்டா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்ற சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளேல இங்க செல்ஃபி கேமராவுக்கான நாச் வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பஞ்சோலில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலான ஒரு டிஸ்பிளேவா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருந்திருக்கும். பட் டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு LCD டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்கக்கூடிய 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜரை பாக்ஸில் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அண்ட் மொபைலுடைய ப்ராசஸர் இது அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி 5G ப்ராசஸர் தான். அண்ட் Infinix எப்பவுமே MediaTek விட மாட்டாங்க. ஸோ இந்த வகையில் MediaTek கூடிய ஒரு 5G ப்ராசஸர் தான். பட் MediaTek கிட்ட இருந்து ஒரு நல்ல 5G பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய MediaTek Dimensity 810 அப்படின்ற ஒரு சிப்செட்டையே இவங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் MediaTek Dimensity 700 அப்படின்ற ஒரு சிப்செட் ஆக்சுவலி இருக்கு. அதுதான் லோவஸ்ட் பிரைசிங் 5G ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை யூஸ் பண்ணாம அதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி இருக்கக்கூடிய Dimensity 810 அப்படின்ற இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்தது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட் கொடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதால கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அது கூட இதுல நமக்கு கூலிங் சிஸ்டமுக்காக பயோனிக் பிரீத்திங் கூலிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமா 2 மினிட்ஸ்லேயே 5 டிகிரி வரைக்கும் போனுடைய ஹீட்டை கம்மி பண்ணி நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி Infinix தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம பெரிய லெவலில் தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தது அப்படின்னா ஓகே, நல்ல விஷயம். பட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அண்ட் இது கூட LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பின்பக்கம் 2 கேமரா ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, செகண்டரியா ஒரு AI கேமரா இங்க இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஒரு சிங்கிள் LED ஃபிளாஷும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம் போட்டோ எடுக்கக்கூடியவங்க ஃபிளாஷ் யூஸ் பண்ணி நம்மளால Infinixல எடுத்துக்க முடியும். அண்ட் அது வகையில் கேமரான்னு பார்க்கும்போது பெருசா ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா செட்டப் கிடையாது. ரியல் இருக்கக்கூடிய அந்த 50 மெகா பிக்சல் கேமரா மட்டும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் அதை தாண்டி Infinix கிட்ட இருந்து அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்ல நம்ம பெரிய லெவலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்றதுனால கேமரா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். இது போக அதர் ஃபீச்சர்ஸா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 12000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங்க்கு தான் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்ல நமக்கு 5G ஸ்மார்ட் போன்ஸ் பார்க்கும்போது நிறைய 5G ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி 13000 ரூபாய் அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்ல தான்
5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் Dimensity 700 மாதிரியான சிப்செட் கொடுக்குறாங்க. அண்ட் லாவாவுடைய லாவா பிளேஸ் 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் நமக்கு 11,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே Dimensity 700 அப்படின்ற அந்த சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மற்றபடி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த Infinix Hot 20 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் Dimensity 810 அப்படின்ற அந்த ஒரு சிப்செட் 12,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஓகேப்பா, நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 18 வாட்ஸ்க்கு பதில் ஒரு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் இந்த 12,000 செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து Infinix கிட்டேருந்து ரெண்டாவதாக வந்திருக்கக்கூடிய Infinix Hot 20 Play இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இன்னுமே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த மொபைல் 210 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.85 mm திக்னஸோட இருக்குது. அண்ட் இந்த மொபைலுடைய லுக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த Infinix Hot 20 5G மாதிரியான ஒரு லுக் தான். என்ன இதில் நமக்கு அந்த பேக் சைட் லைன் பேட்டர்ன் பாதி வரைக்கும் தான் அந்த லைன் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே அந்த லைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். மற்றபடி லுக்கெல்லாம் கொஞ்சம் சிமிலரான ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிஸ்பிளேவா 6.85 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 500 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல நமக்கு அந்த செல்ஃபி கேமராவுக்கான நாச் பஞ்சுவல் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்ல பஞ்சுவல் டைப்புக்கான ஒரு செல்ஃபி நாச் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது ஒரு சின்ன அட்ராக்டிவாக இருக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரினா ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்குமே 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்றது ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் 6000 mAh பெரிய பேட்டரி பேக்கப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இங்கேயுமே MediaTek உடைய ப்ராசஸர் தான். பட் MediaTek உடைய பட்ஜெட் ப்ராசஸரான MediaTek Helio G37 அப்படின்ற இந்த ப்ராசஸரை தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. யூசேஜ்னு பார்க்கும்போது டே டு டே யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஆன்லைன் சோஷியல் மீடியா கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க, நார்மலாக மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அப்படின்னா ஓகே. மற்றபடி கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ அதனால் ஒரு நார்மல் பேசிக் யூசேஜுக்காக இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இதுலயும் பின்பக்கம் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுல 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி இருக்கு அண்ட் ஒரு ஏஐ கேமரா இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. நார்மலா கேமரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா தான். ஸோ வீடியோ காலிங் மாதிரியான விஷயங்கள், ஆன்லைன் கிளாஸ் மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல போட்டோகிராஃபிக்காகலாம் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. இது போக மொபைல்ல அதர் ஃபீச்சர்ஸா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் டிடிஎஸ் ஸ்பீக்கர் ஃபார் 3D சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதில் நம்ம கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்க்கும்போது 4GB + 64GB வேரியண்ட்டை 9000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங்க்கு தான் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9000 ரூபா பிரைசிங்கில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே தான், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நான் பெரிய லெவலில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு பேசிக் யூசேஜ் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஓகேவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். மற்றபடி இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் Infinix Hot 20 5G அண்ட் Infinix Hot 20 Play இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.